Future Vision Study Center, Salem. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து lymphoid organs. ஃபர்ஸ்ட் lymphoid organs அப்படின்னா என்ன அப்படின்னா மற்ற ஆர்கன்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதா lymphoid organs. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா மற்ற ஆர்கன்ஸ்ல பிரைமரி செகண்டரி அப்படின்னு சப்டிவிஷன்ஸ் கிடையாது. ஆனா நம்ம இந்த lymphoid organsல என்ன இருக்கு அப்படின்னா பிரைமரி lymphoid organs, செகண்டரி lymphoid organs அப்படின்னு சப்டிவிஷன்ஸ் இருக்கு. பிரைமரியில 2 டைப் 3 டைப் அப்படின்ட்டு இருக்கு. செகண்டரியிலேயே 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் பிரசன்டா இருக்கு. ஒன்னொன்னோட ஃபங்க்ஷன் என்ன, அது எங்க செக்ரெட் ஆகுது அப்படிங்கறத நம்ம இதை ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, அதோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத இதை நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா lymphoid organs. lymphoid organs அப்படின்னா என்ன அப்படின்னா structurally and functionally different from other organs and tissue in our body. நம்மளோட பாடியில பார்த்தோம்னா மற்ற ஆர்கனை விட மற்ற டிஷ்யூவை விட ஓகேவா ஸ்ட்ரக்சராகவும் ஃபங்க்ஷனாகவும் இது செய்யற ஃபங்க்ஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எங்க பிரசன்டா இருக்கும்னா இன்வால்வ் இன் தி ஆரிஜின், மெச்சுரேஷன் அண்ட் proliferations of the lymphocytes known as the lymphoid organs. ஆரிஜின் அண்ட் மெச்சுரேஷன் அப்படி ஆரிஜின் அப்படின்னா பர்టిక్యులர் பாயிண்ட்ல மட்டும் அக்கர் ஆகக்கூடியது. ஓகேவா, நெக்ஸ்ட் மெச்சுரேஷன் அப்படின்னா இம்மெச்சூர்ல இருந்து மெச்சூர்டு ஃபார்ம் ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது. ஓகே, இட் இஸ் known as the lymphoid organs அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி it would be classified into two types, primary lymphoid organs or central lymphoid organs அப்படின்னு சொல்லுவோம். Second one is the secondary lymphoid organs or peripheral lymphoid organs அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நம்மளோட பிரெயின்லயே நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ட்டு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி lymphoid organsலயும் அதோட ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. பிரைமரி ஆர் சென்ட்ரல் சொல்லுவோம், செகண்டரி ஆர் பெரிஃபரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் primary lymphoid organs அப்படின்னா என்ன அப்படின்னா it is the appropriate environment of the lymphatic maturation. that means immature formல இருந்து matured formக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் primary lymphoid organs அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் secondary lymphoid organs அப்படின்னா என்ன அப்படின்னா trap the antigen and make available mature lymphocytes effectively fight against the antigen. அதாவது trap the antigens, that means phagocytosis will be occur. For example, any unwanted or foreign particles enter in our body means it would be trapped. ஓகேவா, நெக்ஸ்ட் immature lymphocytes against the immature lymphocytes அப்படின்னா என்னது, மெச்சூர்ல இருந்து இம்மெச்சூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அது மட்டும் கிடையாது, ஃபைட் against the antigen. ஓகேவா, ஆன்டிஜெனுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும். எந்த ஆன்டிஜென் நம்ம பாடியில இருக்கிற ஆன்டிஜெனுக்கு அன்னோ வெளியில இருந்து வர ஆன்டிஜெனுக்கு எகெயின்ஸ்டா ஒர்க் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட் primary lymphoid organs. first எந்த வேர்ட்ல இந்த primary lymphoid organs ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா ப்ரூஸ் ஆஃப் ஃபேப்ரிஷியஸ் அப்படிங்கிற வேர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா போன் மேரோவும் தைமஸ் கிளாண்ட், இது ரெண்டு தான் வந்து primary lymphoid organs. primary lymphoid organs would be classified into two types. one is the bone marrow, another one is the thymus gland. bone marrow next important work என்ன அப்படின்னா it secretes the lymphocytes, that means the particular antigen, that means particular antigen specificity. lymphocytes அப்படின்னா lymphoid organல secrete ஆகிற fluidக்கு பேரு lymphocytes அப்படின்னு சொல்லுவோம். அதோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா particular antigen specificity பண்றது அதோட மெயினான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த lymphocytes அப்படின்னா matured, அதாவது immature இருந்து matured ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பேர் தான் primary lymphoid organs அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, it is known as the immunocompetent cell அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா அதாவது மெச்சூர்டு ஃபார்மேஷன் ஆகிற லிம்போசைட்ஸோட நேம், அதாவது செல்ஸ் என்ன அப்படின்னா immunocompetent cell அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேமல்ஸ்ல B cell 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன் இஸ் த B cell and T cell அப்படின்னு சொல்லுவோம். B cell அப்படின்னா என்ன அப்படின்னா எங்க மெச்சூர் ஆகும் B cell அப்படின்னா B cell மெச்சுரேஷன் அக்கர் இன் த போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் T cellோட மெச்சுரேஷன் எங்க அக்கர் ஆகும் அப்படின்னா இன் அவர் தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா நம்ம இது வரைக்கும் எந்த ஆர்கன்லயுமே அதாவது 11th பார்த்தோம்னா ஹார்மோன்ஸ்ல மட்டும் தான் நம்ம தைமஸ் படிச்சிருப்போம். ஆனா ஆர்கன் சிஸ்டம்ல நம்ம தைமஸ் பத்தி ரீட் அவுட் பண்ணிருக்கவே மாட்டோம். தைமஸ் கிளாண்ட் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டுக்கு மேல, அரோட்டாக்கும் மேல, லங்ஸ்க்கும் இன் பிட்வீன்ல தைமஸ் கிளாண்ட் வில் பி பிரசன்ட். இது பார்த்தோம் அப்படின்னா மேபி போத் அப்ப என்லார்ஜா இருக்கும். ஆஃப்டர் மெச்சுரேஷன் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வளர இதோட லெவல் வந்துட்டு சின்னதாயிட்டே போகும். ஓகேவா, ஆனா இதுல மெயினான ஒரு ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகுது. என்ன ஹார்மோன் அப்படின்னா தைமோசின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த கிளாண்ட் பத்தி பார்ப்போம். தைமஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாட்டா இருக்கும். பைலோப்டு ஆர்கன், பைலோப் அப்படின்னா 2 லோப்டு, 2 பேக் மாதிரி பிரசன்டா இருக்கும். நெக்ஸ்ட் இட் லொகேட்டட் இன் த ஸ்டெர்னம் அண்ட் அபோவ் தி ஹார்ட், ஹார்ட்டுக்கும் மேல அதாவது அரோட்டாக்கிட்டையும் ஸ்டெர்னம்க்கு இன் பிட்வீன்ல பிரசன்டா இருக்கும். ஓகே, இதுல வந்து நம்பர் ஆஃப் லோபியூல்ஸ் பிரசன்டா இருக்கும். இந்த லோபியூல்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்றது எது அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ, இட் இஸ் நோன் அஸ் த செப்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லோபியூல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்கு. அவுட்டர் லேயர், இன்னர் லேயர் சொல்லுவோம். அவுட்டர் லேயர் இட் இஸ் மேட் அப் ஆஃப் தி கார்டெக்ஸ், இன்னர் லேயர் known as the medulla. இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, அவுட்டர் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல இன்னர் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு இது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்
இதுல அவுட்டர் அதாவது கார்டெக்ஸ் பார்ட்டை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கார்டெக்ஸ் வந்து டென்ஸா பேக் ஆயிருக்கும். இம்மெச்சூர் டி செல்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அதாவது கார்டெக்ஸ் அப்படிங்கிறது செல்ஸ் எல்லாம் டென்ஸ்டு ரொம்ப டைட்டா பேக் ஆயிருக்கும். இதுல என்ன பிரசன்டா இருக்கும்னா இம்மெச்சூர் டி செல்ஸ் தான் பிரசன்டா இருக்கும். இட் இஸ் நோன் அஸ் த தைமோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னர் மெம்பரேன் இஸ் நோன் அஸ் த மெடுலா ஆர் இன்னர் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா மெச்சுரேஷன் தைமோசைட்ஸ் பிரசன்டா இருக்கும். பட் கார்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப லோ அமௌண்ட் தான் பிரசன்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் தைமஸ் கிளாண்ட்ல செக்ரேட் ஆகிற இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் வந்து தைமோசின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த தைமோசின் எங்க பிரசன்டா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் த secreted by the thymus gland. இதோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் தி டி செல். டி செல் ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு, டி செல் வந்து இம்மெச்சூர் ஸ்டேட்ல இருந்து மெச்சூர் ஸ்டேட்டுக்கு பிரசன்டா இருக்கும். டி செல் எங்க பிரசன்டா இருக்கும் தைமஸ் கிளாண்ட்ல அப்படின்னா அவுட்டர் மெம்பரேன், தட் மீன்ஸ் அவுட்டர் கம்பார்ட்மெண்ட் கார்டெக்ஸ்ல தான் இது பிரசன்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இட் ஆக்ட் ஆஸ் இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம் இஸ் நதிங் பட் தி இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாடிக்கு தேவையான இம்யூன் பவரை கொடுக்கக்கூடியது இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் தி பி செல். எங்க பி செல் டெவலப் ஆகும் அப்படின்னா இன்னவர் பிளட்ல இருக்கிற பிளாஸ்மால தான் பிரசன்டா இருக்கும். நெக்ஸ்ட் இட் ப்ரொடக்ஷன் பி செல்லோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா next another function is the stimulate the T cell became mature. It is the immunocompetent அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதோட மெயினான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணும். T cell maturation ஸ்டிமுலேட் பண்ணுது. Stimulate is nothing but the synthesis of the T cell from which where அப்படின்னா immature ஸ்டேஜ்ல இருந்து மெச்சூர் ஸ்டேஜுக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் தான் இங்க அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி டீனேஜஸ்ல தைமஸோட கிளாண்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். தைமஸோட கிளாண்ட் வந்துட்டு ஃப்ரம் ஃபீட்டஸ் ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய கிளாண்டா இருக்கும். மெச்சுரேஷன் ஆக ஆக ஓகே அதோட சைஸ் வந்துட்டு ரெடியூஸ்ட் ஆகிட்டே போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இட் இஸ் நோன் அஸ் த அட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். தைமஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். யாருக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படின்னா நியோனேட்டல் அண்ட் ப்ரீ அடலசன்ட் பீரியட். நியோனேட்டல் இஸ் நதிங் பட் தி ஃபீட்டஸ் பீரியட்லயும் ப்ரீ அடலசன்ட் பீரியட்லயும் தைமஸ் கிளாண்ட் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஓகேவா? தைமஸ் கிளாண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் த போன் மேரோ. போன் மேரோல பார்த்தோம் அப்படின்னா லிம்ஃபாய்ட் டிஷ்யூ பிரசன்டா இருக்கும். எங்க பிரசன்டா இருக்கும் அப்படின்னா போன் மேரோல ஸ்பாஞ்சி போர்ஷன்ல தான் பிரசன்டா இருக்கும் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் போன் மேரோட மெயினான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா ஆர்பிசி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். Okay, next it contains the stem cell. It is known as the hemopoietic cell அப்படின்னு சொல்லுவோம். இந்த hemopoietic ஓட மெயினான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா mature the different kinds of the blood cells. Mature the different kinds of the blood cells அப்படின்னா போன் மேரோல செக்ரேட் ஆகிற ஒரே blood cells எது அப்படின்னா RBC அப்படின்னு சொல்லுவோம். அந்த RBC ஓட மெச்சுரேஷன் தான் இந்த ப்ராசஸ்ல அக்கர் ஆகும். Okay, next important function என்ன அப்படின்னா multiple the cell division. Cell division is nothing but the RBC production. RBC that means the maturation immature formல இருந்து maturation formக்கு அக்கர் ஆகிற ப்ராசஸ் எங்க நடக்கும் அப்படின்னா போன் மேரோல தான் நடக்கும். Lymphoid organs could be classified into two types, primary lymphoid organs and secondary lymphoid organs. Secondary lymphoid organs அப்படினா என்ன, அதோட further classification நம்ம இந்த டாபிக்ல பார்க்கிறோம். First, secondary lymphoid organ is otherwise known as the peripheral lymphoid organs அப்படினு சொல்லுவோம். சரியா? Next, இதோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படினா antigen. Antigen localize the effectively expose the mature lymphocytes. That means immature stage ல இருந்து mature lymphocytes change ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படினா secondary lymphocytes or peripheral lymphoid organs அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் இதுல எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி லிம்ஃப் நோட்ஸ், இதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த appendix, நெக்ஸ்ட் பியர்ஸ் பேச்சஸ், டான்சில்ஸ், adenoids, spleen, next mucosal associated lymphoid tissue and gut associated lymphoid tissue and branchial or trasil associated lymphoid tissue. Its short form is known as the malt, galt and balt அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் first one is the Peyer's patches. It is the oval shape. Next, thickness tissue. இது எங்க present இருக்கும் அப்படின்னா mucosal secreting our small intestine. நம்மளோட intestineல பார்த்தோம் அப்படின்னா mucosal secretion, that means one fluid, வளவலன்ட் ஒரு fluid மாதிரி secrete ஆகும். It is known as the Peyer's patches அப்படின்னு சொல்லுவோம். எங்க இருக்கும் அப்படின்னா small intestine. இதுல எந்த அனிமல்ஸ்லாம் present இருக்கும் அப்படின்னா human beings and vertebrates எல்லாத்துக்குமே இது வந்து present இருக்கும். Next, it includes the macrophages. Next, dendritic cells and T and B cells. Macrophages is nothing but the macrophages and phagocytosis is nothing but the engulf the bacteria or viruses அப்படின்னு சொல்லுவோம். Next பார்த்தோம் அப்படின்னா dendritic cell and T and B cells. It's nothing but the lymphocytes அப்படின்னு சொல்லுவோம். That means the immune body or immune cells அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? Next one is the tonsils. Tonsils, it is the pair of soft tissue mass like structure அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Pair of tissue. Tonsil அப்படிங்கிறது நம்மளோட
த்ரோட்ல இருக்கக்கூடியது. இது வந்து பேர் ஆஃப் டிஷ்யூ வந்து பிரசண்டா இருக்கும். எங்க பிரசண்டா இருக்கும் அப்படின்னா பேக் ஆஃப் த்ரோட்ல பிரசண்டா இருக்கும். இதோட மெயினான பார்ட்டே என்ன அப்படின்னா இட் இஸ் ஒர்க் ஆஸ் எ லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதோட மெயினான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா ஹெல்ப் த இன்ஃபெக்ஷன், that means help fight against the infections. பாக்டீரியா வைரஸ்னால வர இன்ஃபெக்ஷனுக்கு எகெயின்ஸ்டா ஒர்க் ஆகக்கூடியதா டான்சில் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதோட மெயினான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா ஸ்டாப் இன்வர்டிங் ஜெர்ம்ஸ், பாக்டீரியா அண்ட் வைரஸஸ். பாக்டீரியானாலையும் வைரஸ்னாலையும் வரக்கூடிய டிசீசஸை ப்ரிவென்ட் பண்றதா டான்சில்ஸோட மெயினான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ப்ளீன் வந்து செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இட் இஸ் ஒர்க் ஆஸ் எ லிம்போசைட்ஸ் அண்ட் ஃபாகோசைட்ஸ். ஃபாகோசைட்ஸ் ஆர் நதிங் but that means unwanted substance present in our body means it could be engulf. Okay va? Next இது எங்க பிரசண்டா இருக்கும் அப்படின்னா located upper part of the abdominal cavity. upper அதாவது spleen அப்படிங்கிறது pancreasல தான், pancreasோட edgesல லாஸ்ட்ல பிரசண்டா இருக்கும். நம்மளோட abdominal cavityக்கு மேல பிரசண்டா இருக்கும். next it is the large bean shaped structure, பெருசா இருக்கும். ஓகேவா? large bean shaped structure. lymphoid organsலயே biggest organ எது? secondary lymphoid organsலயே biggest organ எது அப்படின்னா spleen தான் biggest organ அப்படின்னு சொல்லுவாங்க. next it contains the B and T cells அப்படின்னு சொல்லுவோம். next filter பண்ணும். எங்க filter பண்ணோம் அப்படின்னா bloodல trapping the blood borne microorganisms. bloodல தான் இதோட filtration process occur ஆகும். எதுக்காக bloodல வந்து filtration process occur ஆகும் அப்படின்னா bloodலயும் என்ன இருக்கும் அப்படின்னா microorganisms will be formed. இந்த microorganisms filter பண்றதா இந்த spleen-ஓட மெயினான functions அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் இதுல என்ன செக்ரெட் ஆகும் அப்படின்னா ஹியூமரல் அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வில் பி ஃபார்ம்டு. நெக்ஸ்ட் இட் இஸ் த லார்ஜ் ரிசர்வாயர்ஸ் ஆஃப் தி ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா. நீட்லயும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்ப்ளீன் இருக்கிறதுல பிக்கஸ்ட் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ், செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்ல பிக்கஸ்ட் ஆர்கன் எது அப்படின்னா ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா பீன் ஷேப்ல பிரசண்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடினாய்ட்ஸ் எங்க பிரசண்டா இருக்கும் அப்படின்னா லொகேட்டட் ரூப் ஆஃப் மவுத்ல பிரசண்டா இருக்கும். இதுல ஆன்டிபாடி செக்ரேட் ஆகும். எதுக்கு அப்படின்னா ஃபைட் அகெயின்ஸ்ட் த இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷ்ரிங்க். இது எப்போ ஷ்ரிங்க் ஆகும் அப்படின்னா நம்மளோட அடலசன்ட் பீரியட்ல, தட் மீன்ஸ் டீனேஜஸ்ல ஷ்ரிங்க் ஆகும். நெக்ஸ்ட் டிஸ்அப்பியர் ஆயிரும் எப்போ அப்படின்னா அடல்வுட்ல வந்து டிஸ்அப்பியர், மறைஞ்சே போயிடும் இந்த கிளாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லிம்ப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிம்ப் நோட்ஸ் இஸ் நத்திங் பட் தி ட்ராப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் கெட் த லிம்ப் அண்ட் லிம்ப் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் த டிஷ்யூ ஃப்ளூயிட். லிம்ப் நோட்ஸ் அப்படின்னா டிஷ்யூ. இது வந்து பிளட். ஆக்சுவலா இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம்ல செக்ரேட் ஆகிற லிம்ப் ஃப்ளூயிட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஓகேவா? அது நம்மளோட பிளட்ல தான் மிங்கிலா இருக்கும். பிளட்டும் அதையும் பிரிக்கவே முடியாது. ஓகேவா? ஒரே மாதிரியே பிரசண்டா இருக்கும். நெக்ஸ்ட் இதோட மெயினான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆக்டிவேஷன்ஸ் ஆஃப் தி லிம்போசைட்ஸ் தட் காஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸ். இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னது? இம்யூனிட்டி. இம்யூனிட்டி அப்படின்னா ஃபைட் அகேன்ஸ்ட் தி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆன்டிஜென்ஸ் ஆர் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, next one is the malt. Malt is nothing but the mucosal associated lymphoid tissue அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா lymphoid tissueல 50% வந்து மால்ட் தான் நம்மளோட பாடியில அதிகமா பிரசண்டா இருக்கும். ஓகேவா? சரி, இதோட கான்சென்ட்ரேஷன் பார்த்தோம்னா மற்ற டிஷ்யூ கம்பேர் பண்ணும்போது லோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி லிம்பாட்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது எங்கெல்லாம் பிரசண்டா இருக்கும் அப்படின்னா GIT. GIT is nothing but the gastrointestinal tract அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூரினோஜெனிட்டல் ட்ராக். இந்த ரெண்டு ட்ராக்லயுமே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு மெம்பரேன், மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் செக்ரேட் ஆகும். இந்த ஃப்ளூயிடோட மெயினான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா உள்ள என்ட்ரி ஆகிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ட்ராப் பண்றது தான் இந்த ஃப்ளூயிடோட மெயினான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேற என்ன இதுல பிரசண்டா இருக்கும் அப்படின்னா பாப்புலேட்டட் லிம்போசைட்ஸ். தட் மீன்ஸ் B and T லிம்போசைட்ஸ் வந்துட்டு இந்த மியூக்கோசல் மெம்பரேன்ல தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் உள்ள என்ட்ரி ஆகிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இட் போசஸ் த இம்பார்ட்டன்ட் ஆன்டிபாடிஸ். IgA அப்படிங்கிற ஆன்டிபாடிஸ் இதுல தான் ஃபார்ம் ஆகும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா. மால்ட்ல என்ன ஆன்டிபாடி பிரசண்டா இருக்கும் அப்படின்னா IgA அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் galt. galt is nothing but the gut associated lymphoid tissue அப்படின்னு சொல்லுவோம். it is work as the immune system அப்படின்னு சொல்லுவோம். இதோட மெயினான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா protect body from the invasions of the gut. நம்மளோட பாடியை ப்ரொடெக்ட் பண்றதா இந்த கட்டோட மெயினான ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா branchial or triaxial associated lymphoid tissue அப்படின்னு சொல்லுவோம். it is the component of the malt is nothing but the mucosal அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லயும் என்ன இருக்கும் அப்படின்னா mucosal membrane பிரசண்டா இருக்கும். it secretes the mucosal fluid. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருந்து லங்ஸ் வரைக்குமே செக்ரேட் ஆகும் இந்த ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிடோட மெயினான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா ஏர் மூலியமா உள்ள என்ட்ரி ஆகிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ட்ராப் பண்ணி பாகோசைட்டோசிஸ் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகிறதா இந்த
பிளட்டோட இந்த வேல்வோட மெயினான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது எது வரைக்குமே பிரசண்டா இருக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி பேசேஜ், தட் மீன்ஸ் நாசல் கேவிட்டில இருந்து லங்ஸ் வரைக்குமே இது வந்து பிரசண்டா இருக்கும். இட் இஸ் த செகண்டரி லிம்ஃபாய்ட் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதோட கண்டினியூவேஷன் அடுத்த இதுல பார்ப்போம். Cells of the immune response. What are the cells are present in the immune response means only one cells. What is that means? Blood cells. Blood cells. Okay, first we see the what are the cells, how can we protect our body. Okay, many interdependent cells protect the body. First one is the microbial growth and growth of the tumor cells. அதாவது நம்மளோட பாடிக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கறது நிறைய செல்ஸ் மாசா சேர்ந்து தான் ப்ரொடக்ஷன் கொடுக்குது. என்ன மாதிரி நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குது அப்படின்னா மைக்ரோபியல் growth, உள்ள என்ட்ரி ஆகிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதோட growth டெவலப் பண்ணாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த growth of the tumor cells. Tumor cells is nothing but the cancer cell. நார்மல் செல்லுக்கும் கேன்சர் செல்லுக்கும் there is the so much of structural difference and functional difference இருக்கும். இது ரெண்டையுமே ப்ரொடக்ட் பண்றது எது அப்படின்னா நம்மளோட செல்ஸ் ஆஃப் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ட் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செல்லுலார் காம்போசிஷன் ஆஃப் தி ஹியூமன் அடல்ட். It leads to the blood cells. Blood cells க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஹீமோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. blood cells அப்படிங்கிறது என்ன அப்படின்னா RBC, WBC, platelets, plasma இதெல்லாம் சேர்ந்ததான் நம்ம blood cells னு சொல்லுவோம். சரியா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்றது எது அப்படின்னா WBC. WBCல எஸ்பெஷலி எந்த செல் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணும் அப்படின்னா லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறது தான். ரிமைனிங் செல்ஸ் எல்லாம் என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா அதர்ஸ் நான் ஸ்பெசிபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதாவது லிம்போசைட்ஸ் மட்டும் தான் டைரக்டான இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ரிமைனிங் எல்லாமே நான் இம்யூன் ரெஸ்பான்ஸ் செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன பிரசண்டா இருக்கும், அதோட ரிசப்டார்ஸ்ல அப்படின்னா புரோட்டீன் சர்ஃபேஸ் வந்து பிரசண்டா இருக்கும். நெக்ஸ்ட் நார்மலா WBCல 20 to 30% இதுதான் பிரசண்டா இருக்கும் அப்படின்னா லிம்போசைட்ஸ் தான் பிரசண்டா இருக்கும். ரிமைனிங் பர்சன்டேஜ் தான் அதர் செல்ஸ் எல்லாமே பிரசண்டா இருக்கும். ஓகேவா? இதுல பார்த்தோம் லிம்போசைட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸோட சைஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜா இருக்கும், அதாவது என்லார்ஜ்மெண்ட்ல இருக்கும், சரௌண்டட் த லிட்டில் சைட்டோபிளாசம். ஃபார் எக்ஸாம்பிள் லிம்போசைட்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா சென்டர்ல லார்ஜ் நியூக்ளியஸ் பிரசண்டா இருக்கும். நெக்ஸ்ட் இதோட சரௌண்டர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா லிட்டில் சைட்டோபிளாசம் மட்டும் தான் பிரசண்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இட் குட் பி கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ், பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பி லிம்போசைட்ஸ் எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா போன் மேரோலயே ஃபார்ம் ஆகி அங்கே மெச்சுரேஷன் ப்ராசஸும் அக்கர் ஆகும். ஆஃப்டர் மெச்சுரேஷன் பிளட்ல மிங்கிள் ஆகி ஹோல் பாடியிலுமே சர்க்குலேட் ஆகும், சர்வே ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டி லிம்போசைட்ஸ் பார்த்தோம்னா போன் மேரோல செக்ரேட் ஆகும், பட் போன் மேரோல இருந்து ரிலீவ் ஆயிட்டு எங்க போய் மெச்சூர் ஆகும் அப்படின்னா தைமஸ் கிளாண்ட்ல போய் தான் மெச்சுரேஷன் வில் பி ஃபார்ம்டு. ஏன் தைமஸ் கிளாண்ட்ல போய் மெச்சுரேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தைமஸ் கிளாண்ட்ல ஒன் ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. என்ன ஹார்மோன் அப்படின்னா தைமோசின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் மெச்சுரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்ல மிங்கிள் ஆகி ஹோல் பாடியிலுமே சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ரிசப்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு, லிம்போசைட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் ரிசப்டார்ஸ் வந்து அதோட சர்ஃபேஸ் செல்லோட சர்ஃபேஸ்லேயே ஃபார்மா இருக்கும். அந்த ரிசப்டார்ஸ் இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒன்லி பி செல் பைண்டிங் தி ஆன்டிஜென். ஆன்டிஜெனோட பி செல் பைண்ட் ஆகிறதுக்கு மட்டும் தான் இந்த ரிசப்டார்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ரிசப்டார்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா புரோட்டீனோட சர்ஃபேஸ்ல பிரசண்டா இருக்கும். நெக்ஸ்ட் பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்டிவேஷன் ஆகும். ஆக்டிவேஷன் இஸ் நத்திங் பட் தி செல் டிவிஷன் வில் பி ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் செல் டிவிஷன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ராபிட்லி ப்ரொடியூஸ் த பிளாஸ்மா செல்ஸ் ப்ரொடியூஸ் தி ஆன்டிபாடிஸ். செல் டிவிஷன் நடந்தோன்னு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிளாஸ்மா செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். அந்த பிளாஸ்மா செல்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் வில் பி ஃபார்ம்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்டிபாடி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்னவா இது ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா மெமரி செல்ல ஆக்டிவேட் ஆகும். இட் இஸ் நோன் அஸ் த ஃபர்ஸ்ட் பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியில செக்ரேட் ஆகிற செல்ஸ்ல பார்த்தோம்னா டூ டைப்ஸ் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கு, பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். இதுல செக்ரேட் ஆகிற செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல ஃபார்ம் ஆகும். எந்த செல் அப்படின்னா பி செல்ஸ் வில் பி ஃபார்ம்டு. எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பி செல்ஸ் வந்து பைண்ட்ஸ் டு தி ஆன்டிஜென். ஆன்டிஜெனோட பைண்டான உடனே என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்டிவேஷன் இஸ் நதிங் பட் தி செல் டிவிஷன். ஆஃப்டர் செல் டிவிஷன் என்ன ஃபார்ம் பண்ணிவிடும் அப்படின்னா பிளாஸ்மா செல்லை வந்து ஃபார்ம் பண்ணிவிடும். இந்த பிளாஸ்மா செல்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணிவிடும் அப்படின்னா ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். இட் இஸ் நோன் அஸ் த மெமரி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் ரெண்டு இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் தி டி செல்ஸ் இருக்கு. ஒன் இஸ் த ஹெல்ப்லர் டி செல்ஸ் அண்ட் கில்லர் டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்ப்லர் டி செல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ்டு ஒன் சப்ஸ்டன்ஸ் இட் இஸ் நோன் அஸ் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் த சைட்டோகைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
நெக்ஸ்ட் கில்லர் டி செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாடியில மூவ் ஆகும். எதுக்காக அப்படின்னா டெஸ்ட்ராய் த டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன் செல்ஸ். ஓகேவா, டெஸ்ட்ராய் பண்ணி விடும். எது அப்படின்னா டேமேஜ் ஆன செல்லையும் இன்ஃபெக்டட் செல்லையும் டெஸ்ட்ராய் பண்ணி விடுறதா மெயினான ஃபங்க்ஷன் எது அப்படின்னா கில்லர் டி செல்ஸ். ஹெல்பர் டி செல்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் ரிலீஸ்டு சம் கெமிக்கல்ஸ் இஸ் நோன் அஸ் த சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆன்டிஜென்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்ன இதுல வந்து 2 சென்ஸை ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டிஸ்கிரைப் மாலிகூல் வித் ஜென்ரேட் த இம்யூன் ரெஸ்பான்ஸ். அதாவது இம்யூன் ரெஸ்பான்ஸை ஃபார்ம் பண்றது ஆன்டிஜென் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. செகண்ட் திங்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா இட் வில் பி ரியாக்ட் வித் ஆன்டிபாடிஸ். ஆன்டிஜென் அப்படின்னா ஆன்டிபாடியோட மட்டும்தான் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, நார்மலா ஆன்டிஜென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜா இருக்கும். இட் இஸ் த காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இட் இஸ் த ஸ்பெசிபிக் ஆன்டிபாடி ஆர் டி செல் ரிசெப்டார்ஸ் ஆர் இம்யூனோஜென் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து 3 நேம்ஸ் இருக்கு. ஸ்பெசிபிக் ஆன்டிபாடி, T cell receptors and immunogen அப்படின்னு சொல்லுவோம். இந்த immunogens is nothing but the innate immune response. நம்ம immunityல 2 types classify பண்ணிருப்போம். அதுல ஒன்னு வந்து innate immunity அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுல present இருக்கக்கூடியது. Next types of antigen பார்த்தோம் அப்படின்னா it would be classified into 2 types, exogenous antigens and endogenous antigen. Exo means nothing but the outside, endo means inside. ஓகேவா, exogenous அப்படின்னா என்ன அப்படின்னா antigen வந்து ஹோஸ்ட்ல செக்ரேட் ஆகும். எப்படி outsideல இருந்து என்ட்ரி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிற மெடிசன்ஸ் and pollen grains எல்லாம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபார்ம் ஆகுது வந்து எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோஜீனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வித்தின் தி இண்டிவிஜுவல்ஸ், அதாவது நம்மளோட பாடிக்குள்ளரே செக்ரேட் ஆகுது. நம்மளோட பாடிக்குள்ளரே என்ன செக்ரேட் ஆகும் அப்படின்னா பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பிளட் குரூப்பிங்ல பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிஜென்ஸ் வில் பி ஃபார்ம்டு. எப்படி பிளட் குரூப்ல ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிளட் குரூப்பே எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க அப்படின்னா டியூ டு தி ஆன்டிஜென், அதாவது பிரசன்ஸ் ஆஃப் தி ஆர்பிசி. ஆர்பிசியோட செல் வால்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டிஜென் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஆன்டிஜெனை பேஸ் பண்ணி தான் பிளட் குரூப்பே நம்ம சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதனால எண்டோஜீனஸ் அப்படின்னாவே என்ன அப்படின்னா வித்தின் தி இண்டிவிஜுவல். எக்ஸாம்பிள் வந்து பிளட் குரூப்பிங் ஆஃப் தி blood grouping antigens or blood group of the human beings அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, antibodies are otherwise known as the immunoglobulin, shortly denoted by the AB ஒரு apportion S போட்டு S போடுவோம், டாட் போட்டு S போடுவோம். அப்படி இல்லையா அப்படின்னா IG அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, immunoglobulins are nothing but the IG அப்படின்னு denoted பண்ணுவோம். It is the first of all what is my antibody அப்படின்னா என்னன்னா நம்ம பாடிக்குள்ள ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே B lymphocytes வந்து ஒரு ஆர்மி புரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். It is nothing but the antibodies அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, antibodies are nothing but the immunoglobulins அப்படின்னு சொல்லுவோம். Next, proteins are synthesized by antigens. That antigens specifically within the antigens is known as the immunoglobulins or antibodies அப்படின்னு சொல்லுவோம். Next, pathogens enter in our body. The B lymphocytes produce the army proteins are nothing but the antibodies. அதாவது ஏதாவது ஒரு பேத்தோஜன்ஸ், ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் பாக்டீரியா, வைரஸ் ஏதாவது நம்ம பாடிக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சுன்னா உடனே பி லிம்போசைட்ஸ் வந்து ஒரு புரோட்டீன், ஒரு ஆர்மி ஆஃப் தி புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். இட் இஸ் நோன் ஆஸ் தி ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கு எகெயின்ஸ்டா செக்ரேட் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Next, in the antibodies secretes the response antigen. That means it affects the B cells is called the plasma cells. அதாவது the antibody secrete ஆன உடனே it responds to the antigens to the B cells. ஏன் B cells ப்ரொடியூஸ் பண்ணி விடுது அப்படின்னா B cells are nothing but the B lymphocytes அப்படின்னு சொல்லுவோம். It is the immune system or immune response to our body அப்படின்னு சொல்லுவோம். சரியா, நெக்ஸ்ட் immunoglobulins வந்து 5 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணலாம். இது ஷார்ட்டா எப்படி மெமரைஸ்ல வச்சுக்கலாம் அப்படின்னா கேம்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, immunoglobulin G, immunoglobulin M, immunoglobulin E, immunoglobulin D and A. It is known as the simply denoted by the gamed அப்படின்னு சொல்லுவோம். A immunoglobulins nothing but the alpha immunoglobulin alpha அப்படின்னு சொல்லுவோம். immunoglobulin gamma and immunoglobulin delta and immunoglobulin mu and immunoglobulin epsilon அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, 5 types of immunoglobulins would be classified. Okay va, next first antibodies is nothing but the immunoglobulins could be classified into 5 types. It's simply denoted by gamed அப்படினு சொல்லுவோம். Okay va, next first யார் immunoglobulins, that means the antibodies யார் ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா பாச்சர் அண்ட் டெல்மேன் இவங்க தான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின் ஐடென்டிஃபை பண்ணாங்க. இவங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஷேப்ல இருந்தது அப்படின்னா Y ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ல தான் பிரசன்ட் ஆகுது. ஓகேவா, இந்த Y ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி Y ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ல தான் immunoglobulins will be presented or formed. இதுல வந்து 4 polypeptide chains இருக்கு, 2 heavy chains and 2 light chains அப்படின்னு சொல்லுவோம். molecular weight of the heavy chains and light chains, heavy chains ஓட molecular weight பார்த்தோம் அப்படின்னா 50,000 daltons இருக்கும், light chains பார்த்தோம் அப்படின்னா 25,000 daltons present ஆ இருக்கும். நெக்ஸ்ட், இந்த ரெண்டு செயினுமே எப்படி லிங்க்ட் ஆயிருக்கு அப்படின்னா டியூ டு தி disulfide linkage. Disulfide is nothing but the 2 sulfide bond will be formed. It is known as the disulfide linkage அப்படின்னு சொல்லுவோம். Next,
எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லைட் செயின் டூ ஹெவி செயினோட தான் பைண்ட் ஆயிருக்கும். அப்பதான் இந்த ஒய் ஷேப் ஸ்ட்ரக்சர் வில் பி ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த Y shape structure is known as the immunoglobulin அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ரீஜனுக்கு பேரு ஆன்டிஜென் பைண்டிங் சைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஜனுக்கு பேரு வேரியபிள் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் known as the light chain. This linkage is known as the disulfide linkage. Here itself have a two disulfide, that means two sulfide bond will be formed அப்படின்னு சொல்லுவோம். It is known as the heavy chain. Then this region is known as the constant region. Constant means stable region அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈச் செயின், அதாவது லைட் செயின் ஹெவி செயின் ரெண்டு செயினுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா டூ டெர்மினல்ஸ் இருக்கும். சி டெர்மினல் என் டெர்மினல் அப்படின்னு டூ டெர்மினல் செயின்ஸ் இருக்கும். இட் இஸ் நத்திங் பட் தி அமினோ டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது வந்து கார்பாக்சிலிக் டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் நோன் அஸ் த கார்பாக்சில். This is known as the amino group or amino terminal அப்படின்னு explain பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் two regions will be formed. What is the two regions means variable regions and constant region அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த variable region பார்த்தோம் அப்படின்னா டிஃபரெண்டா இருக்கும். ஒரு ஆன்டிபாடிஸ்ல இருந்து ஒரு ஆன்டிபாடிஸ்க்கும் டிஃபரெண்டா இருக்கும். பட் இந்த கான்ஸ்டன்ட் ரீஜன் வந்து கான்ஸ்டன்ட் மீன்ஸ் நத்திங் பட் தி ஸ்டேபிள் ரீஜன். எல்லா அதாவது இம்யூனோகுளோபுலின் எல்லா ஸ்ட்ரக்சர்லயுமே இட் இஸ் த சேம் ரீஜன், ஸ்டேபிள் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிஜென் பைண்டிங் சைட். எப்படி ஆன்டிஜென் பைண்டிங் சைட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மோனோமர் ஆன்டிபாடிஸ் ஃபார்ம்டு ஆன்டிஜென் பைண்டிங் சைட். மோனோமர் மீன்ஸ் சிங்கிள் ஆன்டிபாடி கேன் ஃபார்ம்டு இன் த ஆன்டிஜென் பைண்டிங் சைட் அண்ட் இட் குட் பி give the shape, fit shape will be given. Okay, இதுல பார்த்தோம்னா two antigen binding region ரெண்டு சைடுமே two antigen binding regions will be occur. Next, functions of the immunoglobulin, it would be carried by the four function. First one is the agglutination, next one is the precipitation and opsonization and neutralization. இந்த நாலு ஃபங்க்ஷன் தான் immunoglobulins வந்து கேரி அவுட் பண்ணுது. immunoglobulins என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னா Y shape ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் யார் ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா in 1950sல பாட்டர் அண்ட் ஜெல்மன் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்க. இந்த நாலு செயின்லயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா டூ ஹெவி செயின்ஸ் இருக்கும், டூ லைட் செயின்ஸ் will be formed. இது எப்படி பைண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா டூ டைசல்ஃபைட் பாண்டேஜ்னால, டூ டைசல்ஃபைட் லிங்கேஜ்னால பைண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இட்ஸ் லுக் லைக் a Y shaped structure அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமே வந்து molecular weight will be changed. நெக்ஸ்ட் எப்பயுமே பார்த்தோம்னா டூ ஹெவி செயினோட ஒரு லைட் செயின் மட்டும் தான் பைண்ட் ஆயிருக்கும். It is known as the immunoglobulin structure. Binding force of antigen antibody reaction. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ஆன்டிஜென் என்ன, ஆன்டிபாடினா என்ன, அதோட பைண்டிங் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த டாபிக் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 factors are involved in the binding forces of the antigen and antibody reaction. What are the 3 factors அப்படினா first one is the closeness between the antigen and antibodies, second one is the non-covalent bond or intermolecular force, next one is the affinity of the antibody. First, closeness between the antigen and antibody அப்படினா என்ன அப்படினா binding force அதிகமா இருந்தது அப்படினா it produce the non-covalent nature. Non-covalent nature அப்படினா இருக்குதுலே heaviest bond, ரொம்ப strong bond எது அப்படினா hydrogen bond அப்படின்னு சொல்லுவோம். Next, electrostatic bond, van der Waals force and hydrophobic bonds இதெல்லாம் இல்லாம non-covalent bond மட்டுமே occur ஆகும். எப்ப antigen antibody-யோட binding வந்து ரொம்ப closed-ஆ இருந்துச்சு அப்படினா அதோட binding வந்துட்டு high-ஆ இருக்கும். க்ளோஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா, அதாவது ஆன்டிஜென் ஆன்டிபாடிக்குள்ள க்ளோஸ்னஸ் இருந்தது அப்படின்னா அப்போ பைண்டிங் ஃபோர்ஸஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இட் இஸ் த நான் கோவலண்ட் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன, எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னா இட் யூஸ் டு டிட்டர்மைன் அவர் பிளட் குரூப்ஸ். முன்னாடியே சொல்லிட்டோம், பிளட் குரூப்ஸ் எதை யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா டியூ டு தி எரித்ரோசைட்ஸோட வால்ல ஆன்டிஜென் பிரசன்டா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு ஸ்டடி த செரோலாஜிக்கல் ascertainment. Next one is to develop the immunoassay and various substance to detect the presence and absence of the protein serum. Next, immunodeficiency diseases. Okay, in the 5 types of diseases identify பண்றதே எது அப்படின்னா closeness between the antigen antibody எவ்வளோ டைட்டா பேக் ஆயிருக்கு அப்படின்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் இந்த 5 types of diseasesமே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் and டிடெக்ட் பண்ணவும் முடியும். Next one is the vaccine. ஃபர்ஸ்ட் யார் என்னென்ன வேக்சின்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டாக்டர் எட்வர்ட் ஜென்னர். அவர் தான் இந்த இயர் ஆஃப் 1796ல ஸ்மால் பாக்ஸ்க்கான வேக்சினை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்க. நெக்ஸ்ட், போலியோக்கு வந்துட்டு டாக்டர் ஜோனஸ் சால்க் அவர் தான் வந்துட்டு போலியோக்கான வேக்சினை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லூயிஸ் பாஸ்டர். இந்த இயர் ஆஃப் 1885ல ராபிஸ், ஆந்த்ராக்ஸ், காலரா அண்ட் பிசிஜி இதுக்கான வேக்சின்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர். ஓகே,
நெக்ஸ்ட் வேக்சின் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். வேக்சின்ஸ் இஸ் நதிங் பட் தி பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரொவைட் த ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி. பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா அவுட் சைட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் இட் ப்ரொவைட் த ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா அவுட் சைட் ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறதா ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வேக்சின்ஸ் இது என்ன டீச் பண்ணுவாங்க அப்படின்னா பாடி டிஃபென்ஸ் இட் செல்ஃப், அதாவது ஒரு பாக்டீரியாவோ இல்லை ஒரு வைரஸோ நம்ம பாடிக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும், எப்படி வந்துட்டு ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா வேக்சின்ஸ் மூலியமா தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் சம் நீட் நாட் be given more than once. சில வேக்சின்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஒன்ஸுக்கு மேலே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கவே முடியாது. நெக்ஸ்ட் இட் குட் பி கிளாஸிஃபைட் இன்டு 3 types. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு 3 types கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேக்சின்ஸ் பார்த்தோம்னா அதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் த்ரீ என்ன அப்படின்னா attenuated vaccines and killed vaccines and toxoids அப்படின்னு சொல்லுவாங்க. attenuated vaccine அப்படின்னா என்ன அப்படின்னா weakened age less virulent forms of virus. weak ரொம்ப வீக்கா இருக்கிறவங்களுக்கு ஏஜ்டு பர்சனுக்கு கம்மியா வைரஸ்னால இன்ஃபெக்ஷன் ஆனவங்களுக்காக கொடுக்குற வேக்சினுக்கு பேர் தான் attenuated vaccine அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் வரும் இதுல அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மிசல்ஸ், மாப்ஸ், ருபெல்லா அண்ட் சிக்கன் பாக்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கூடிய வேக்சின் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேக்சின், அதாவது attenuated vaccine சொல்லுவாங்க. இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வீக்கனா இருக்கும் இல்ல ஏஜ்டா, இதுல ஏதாவது ஒரு ப்ராசஸ் தான் பிரசண்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கில்டு வேக்சின்ஸ் இஸ் நத்திங் வித் தி இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் த ஸ்டார்ஸ் போலியோ வைரஸ், போலியோக்காக எடுத்துக்கிற வேக்சின் பார்த்தோம் அப்படின்னா கில்டு வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த பர்டிகுலர் வைரஸை மட்டும் கில் பண்றது. நெக்ஸ்ட் டாக்சைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் செக்ரீட்ஸ் தி பாக்டீரியா, இட் செக்ரீட்ஸ் அகெயின்ஸ்ட் த பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டிபிடி அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின் அப்படின்னா என்ன அப்படின்னா பியூர் சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ் ஆஃப் தி பேத்தோஜன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். ஓகே, ஹெப்படைட்டிஸ் பி வந்தது அப்படின்னா அதனால இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே எடுத்துக்கக்கூடியது என்ன அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின்ஸ் தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின். இது வந்து ரொம்ப பியூரஸ்டா இருக்கும், ஹைலி பொட்டன்ஷியல் நேச்சரா இருக்கும். எக்ஸாம்பிள் டிஎன்ஏ வேக்சின்ஸ். டிஎன்ஏ அதாவது ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி, பிசிஆர் மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின்ஸ் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேக்சின்ஸ்ல சப்டிவிஷன்ஸ் வர தேர்டு, தட் மீன்ஸ் டாக்சைட்ஸ். இதுதான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இஸ் நத்திங் பட் தி அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அலர்ஜி நம்ம பாடியில எப்ப ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆன்டிஜென் காசஸ் த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். ஏதாவது என்ன சொல்றோம் என்விரான்மெண்டல்ல இருக்கிற அன்வான்டட் சப்ஸ்டன்ஸ் ஆர் பாக்டீரியா ஆர் வைரஸ்னால நம்ம பாடியில சடனா ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ்க்கு போய் தான் நம்ம அலர்ஜின்னு சொல்லுவோம். சம் அலர்ஜி வந்துட்டு வித்தின் செகண்ட்ஸ் இருக்கும், சம் அலர்ஜி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 hour அப்படின்னு கூட பிரசென்டா இருக்கும் பேஸ்ட் ஆன் தி பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் அலர்ஜி எதனால வரக்கூடியது, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், போலன் கிரெயின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது தான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால வரக்கூடியது தான் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அலர்ஜியில ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்னீசிங், நெக்ஸ்ட் வாட்டரி ஐஸ், ரன்னிங் நோஸ். இதெல்லாம் வந்து பேசிக் அலர்ஜி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Thank you students. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.